வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாவக்காய், இது நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அடுத்தது நிறைய வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சம் கடுகு தாளிக்க எண்ணெய், உப்பு. இப்போ செய்முறை பார்த்துலாம். முதல்ல இதை 4த்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. ட்ரையாக அரைக்கணும், தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்போ அடுப்புக்கு போகலாம். பேனை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுருவோம். 1/2 ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ வெங்காயம் போடலாம். இதை லேசாக வதக்கிடுங்க. இதுக்கு மேலேயே பாவக்காய் போட்டுருவோம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். ரொம்ப நேரம் வதங்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்ததை போட்டுருவோம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடணும். இப்போ உப்பு பத்தாது, மோஸ்ட்லி திருப்பி ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நம்ம நிறைய வெங்காயமும் தேங்காயும் போட்டதுனால கொஞ்சம் அந்த கசப்பு எடுக்கும். பட் பாவக்காயோட நேச்சரே கசப்பு இருக்கிறது தானே. ஸோ கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. இதை ஓப்பன் ஃப்ரை பண்ணுங்கள் இப்போது. அப்புறம் பூண்டு அண்ட் தேங்காயோட வாசனை சூப்பராக அடிக்குது. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா குக் ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டி சைட் டிஷ். கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதோட நேச்சுரல் ஃப்ளேவர் தானே பாவக்காயோடது. ஸோ இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒயிட் ரைஸ் வித் நெய்யோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு போலுக்கு மாற்றிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.